ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். தமிழ் டெக் வலிமலை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த எல்ஜி செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இது என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பவர் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பவர் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து ஆன் பண்ணிக்கலாம். எதுவுமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாஷிங்கும் வந்து ஒர்க் ஆகலை, ப்ளஸ் வந்து ட்ரையருமே வந்து ஒர்க் ஆகலை. ஒர்க் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து சவுண்ட் வரும், எதுவுமே வந்து வரல. வெறும் இந்த ஸ்டார்டிங்கில் பேட்ரி இருக்கிற சவுண்டு மட்டும் வர மாதிரி கட்டன்னு சவுண்டு மட்டும் வருது. இது எப்படி வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லாமே வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பவர் ஆஃப் பண்ணிட்டு பவரை வந்து அன்பிளக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா பின்னாடி ரொட்டேட் பண்ணிக்கலாம் மிஷினை. ஓகே, பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சைடு கார்டு இருக்குது. இந்த கார்டில் வந்து இருக்கிற எல்லா ஸ்க்ரூவுமே வந்து அன்ஸ்க்ரூ பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதுக்கு போகிற எல்லா இன்புட் கனெக்ஷனுமே வந்து நம்மளுக்கு எலி வந்து பூந்து விளையாடி இருக்குது. எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுருக்கு எலி. எல்லாமே போகிற ஒயரு, இன்புட் ஒயரு இங்கே எல்லாமே கட் ஆகிட்டுருக்கு. இன்புட் 230 மோட்டருக்கு போகிறது. இங்கே பாருங்கள், அவுட்லெட் வால்வு பைப்பு எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுருக்கு. இதுதான் வந்து இதில் ப்ராப்ளமு. அப்படியே வந்து இந்த டாப் ஃப்ரண்ட் பேனல் சுவிட்ச் கண்ட்ரோலையும் வந்து இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டு இது லாக் டைப் தான். ஜஸ்ட்டு இப்படி புஷ் பண்ணி இப்படி எடுக்கணும் பொறுமையாக. இதில் கனெக்ஷன்லாம் இருக்கும். பார்த்திங்கன்னா மொத்த கனெக்ஷனுமே வந்து நம்மளுக்கு கட் பண்ணி விட்டுருக்கு இருக்கிற எல்லா கண்ட்ரோலுமே. பார்த்திங்கன்னா இங்கே ஏதோ பசிக்கு வந்து பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துன்னு வந்து சேர்த்து வச்சுன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அதனோட உணவு வந்து எடுத்து வெளியே போட்டால் தான் நெக்ஸ்ட் டைம் வந்து உள்ளே வராமல் இருக்கும். ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்மளுக்கு சேஃப்டி சுவிட்சு. நம்ம வந்து துணி பிழியும் போது வந்து இதை ஓப்பன் பண்ணால் வந்து மோட்ரு வந்து ஆஃப் ஆகிடுது. பார்த்திங்களா, அதனோட சுவிட்ச் கண்ட்ரோல் தான். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்மலி ஓப்பன் என்ஓ சுவிட்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் தெரியுங்களா. என்ஓ சுவிட்ச்னா இப்படி தான் இருக்கும். இந்த ஒயருக்கும் வந்து எந்த வித கன்னிட்டியுமே இருக்காது. இப்போ வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, என்ஓ சுவிட்ச் என்ன ஆகும்னா இப்படி டச் ஆகும். ப்ரெஸ் பண்ண விட்டோன்னா மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிடும். இது எப்பவுமே வந்து டோர் க்ளோஸில் இருக்கும்போது ஃப்ரண்ட் டோரு என்சி நார்மலி க்ளோஸ்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெஷினுக்கு வந்து பவர் போகும். ஓகே, பவர் போகும்போது என்ன ஆகுனா, நம்மளுக்கு மோட்டர் எந்த கண்ட்ரோல் ஆன் பண்ணுறோமோ அந்த கண்ட்ரோல் இந்த ட்ரையருக்கு வந்து பவர் போயிட்டு ரன் ஆகும். இதுவே நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த சுவிட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பவர் வந்து மோட்டர் வந்து ரன் ஆகாது. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ஒயரிங் வந்து புதுசாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெயினாக வந்து கலர் கோட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா கலர் கோட்டிங் சேஞ்ச் ஆச்சுன்னா ஃபேஸ் நியூட்ரல் மாதிரி, இல்லைனா வந்து நம்மளுக்கு மொத்தமாக வந்து மோட்டரே வந்து ஃபால்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இல்லை இங்கே அதே மாதிரி அந்த கலர் கோட்டிங் ஒயர் சேஞ்ச் ஆச்சுன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்ட்ரோல்லாம் மாறி இந்த கண்ட்ரோலே வந்து போனாலும் வந்து ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இதில் கலர் கோட்டிங் ரொம்ப முக்கியம். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒயரும் ஒவ்வொரு கலர் தான் கொடுத்துருக்காங்க. எலி கடிச்சிருக்கு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே வந்து கலர் தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி தான் மேனுஃபேக்சரே பண்ணியிருக்காங்க. மேனுஃபேக்சர் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா 1 2 3 4 ஒயர் கட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த கட்டான எண்டு எங்கேன்னு சொல்லிட்டு அந்த கலர் கோட்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். 1 2 3 4 ஒயர் இங்கே கட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே வந்தோன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் பிளாக் ஒயிட் வந்து கட் ஆகிருக்கு. ஃபேஸ் நியூட்ரலு அது பார்த்திங்கன்னா இங்கே தான் ஃபேஸ் நியூட்ரல் இன்புட் 230 வோல்ட்டு. அதே மாதிரி இது வந்து மோட்டருக்கு போகிற கிரவுண்டு, இதில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இது ட்ரையர் மோட்டருக்கு போகிற
3 ஒயர் வந்து கடிச்சு சாப்பிட்ருக்கு. இந்த 3 ஒயரும் வந்து வேறு வேறு கலர் கோடிங் தான். ஸோ இது உள்ள ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தோன்னா இது உள்ளே இருக்கும். ப்ராப்பராக வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த ஒயரெல்லாம் கட் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிற லென்த் ஒயர் போட்டு ஜாயின் பண்ணி பார்க்கணும். ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே கனெக்டரில் வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஒயர் கனெக்ஷன் வந்து நம்ம ரஃபாக ஏதாவது நோட் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வந்து ஃபுல்லாக கட் ஆகினாலும் நம்மளுக்கு எந்த ஒயர்லேருந்து எந்த கனெக்டருக்கு வந்து கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய கம்பெனிலே பார்த்தீங்கன்னா ஒரு சிலதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து ஒயரிங்கே கொடுத்துருவாங்க. அது மாதிரி ஒயரிங் கொடுக்கும்போது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஒயரிங் தெரியல அப்படின்னா ஃபுல்லாக கடிச்சிருந்தா கஷ்டம். இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து நெக்ஸ்ட் டைம் கனெக்ஷன் பார்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தோன்னா நமக்கு 6 ஒயர் வந்து தேவை. 6 ஒயரும் வந்து நம்ம கட் பண்ணினாச்சு. நம்ம கனெக்டரில் எப்படி இருந்தாலும் கார்னரில் இந்த சைடு இல்லைனா இந்த சைடு ஒரு சைடு கடிக்காமல் இருந்தாலும் வந்து இந்த ஒயரை வந்து பார்த்து கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம கட் பண்ணியிருக்க ஸ்லீவ் எடுத்துருக்க ஒயரையும் இதையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இருக்கிற எல்லா ஒயரும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு என்ன கலர் கொட்டின்னு பார்த்து கரெக்டாக இந்த எண்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த 4 ஒயரும் வந்து ஒயர் சுவிட்சு இதனோட ஒயரும் வந்து ஜாயின் பண்ணி டேப் அடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை வந்து ப்ராப்பராக இந்த ஹோல்ஸில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ஒயரை வந்து இந்த கனெக்டரில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகே, ஒயர் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா 2 எண்டும் ஸ்லீவ் எடுத்துகிட்டு இது மாதிரி நல்லா முறிக்கணும். முறுக்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நெருக்கமாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒயர் ஜாயின் பண்ணிட்டு இப்படி ஈர்த்தாலும் வந்து நமக்கு வரக்கூடாது, அந்தளவுக்கு வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா ஒரு முறுக்கிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு டைரெக்ஷன்லேயும் இது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் வந்து முறுக்கிட்டோம்னா ஒயர் வந்து ப்ராப்பராக ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன தான் ஈர்த்தாலும் வந்து நமக்கு வராது. ஓகே, இப்போ பார்த்தோன்னா நம்ம ஒயர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்குமான்னு இன்னொரு வாட்டி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா தப்பாக கனெக்ட் பண்ணால் வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ நான் இப்போ வந்து மறுபடியும் ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். எல்லோ கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் தான் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு. இதே மாதிரி எல்லா ஒயருமே வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிங்கன்னா எல்லாமே ஓகே நம்பருக்கு டேப் அடிச்சுக்கலாம். இப்போ எல்லா கனெக்ஷனும் ஓகே நமக்கு. ஓகே, இப்போ டேப் வந்து சுற்றியாச்சு. இதே மாதிரி எல்லா ஒயருக்குமே வந்து இன்சுலேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இன்புட் 230 வோல்ட்டும் ப்ளஸ் வந்து இந்த மோட்டரோட ஒயரும் வந்து ஸ்லீவ் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் ஒயர் போட்டு பார்த்தீங்கன்னா இன்புட் 230 வோல்ட் வந்து ஒயர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இது இன்சுலேட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையர் மோட்டரோட கேபிள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இடைஞ்சலாக இருக்குது இந்த கெப்பாசிட்டர் வந்து அப்படி ஓரம் கட்டிட்டு இப்போது இந்த 2 ஒயரையும் வந்து கட் பண்ணி ஸ்லீவ் எடுத்து ஜாயின் பண்ணி இன்சுலேட் பண்ணிடலாம். நம்மளுக்கு இந்த கேபிள் வந்து டைரெக்டாக இப்படி கட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. அதனால் இந்த கனெக்டர் எதுவோ இந்த கனெக்டரை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி விட்டு வெளியே எடுத்து ஜாயின் பண்ணி கனெக்டர் வந்து ஜஸ்ட்டு இதை ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ண வெளியே வந்து இந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறது ஈஸி தான். ஜஸ்ட்டு இதை ப்ரெஸ் பண்ணி இதை ரிமூவ் பண்ண வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கனெக்டரை வந்து வெளியே எடுத்துகிட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒயர் கட் பண்ணி ஸ்லீவ் பண்ணி ஜாயின் பண்ணி ஓகே, இப்போ மோட்டர் ஒயரையும் வந்து கனெக்ட் பண்ணி இன்சுலேட் பண்ணியாச்சு. இப்போ பவர் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கனெக்ஷன்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை லாக் பண்ணிக்கலாம். இது வந்து லாக்கிங் சிஸ்டம் தான். இது பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த ஹோல்ஸில் வந்து கரெக்டாக வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணால் வந்து லாக் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர்லாம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. டேப் வந்து இன்சுலேட் பண்ணியாச்சு. இந்த ட்ரைன் சிஸ்டம் வந்து ஒயர் கட்டாக இருந்தது.
இது மாதிரி தான் வந்து இருக்கும், கட் ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து ஒயரே வந்து போட்டு கட்டி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ட்ரைன் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது ஆன் ஆஃப் பண்ணும்போது. அதே மாதிரி பைப்பும் வந்து எலி கச்சிட்டுருந்துச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதனால் வந்து எம்சில் போட்டிருக்கு. சும்மா சப்போர்ட்டுக்கு வந்து கீழே வீந்துராமல் இருக்கிறதுக்காக இந்த பேப்பர் வச்சு லாக் பண்ணி வச்சுருக்கு. அது காஞ்சி பிறகு அதை ஏற்றுடலாம். ஓகே, இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பேக் கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். பேக் கவரை இது லாக் டைப் தான். ஃபஸ்ட்டு இதில் வச்சுட்டு இந்த ஸ்க்ரூஸ்லாம் வந்து லாக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து எல்லாம் அசம்பிள் பண்ணியாச்சு, ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பவர் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பவர் ஆன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வாஷர் செக்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கலாம், டைமர் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இது நார்மல் மோட்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வாஷிங் வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பின்னு ட்ரை செக்ஷன் ஆன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த டைமர் ஆன் பண்ணாவே வந்து நம்மளுக்கு இந்த ட்ரை செக்ஷன் வந்து ஆன் ஆகிடும். குறிப்பிட்ட டைமிங்க்கு அப்புறம் கம்ப்ளீட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வந்து ஆஃப் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோர் ஓப்பன் பண்ணும்போது வந்து ஆஃப் ஆகிடும். டக்குன்னு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோட்டர் வந்து ரன் ஆகிட்டு இருந்து ஓப்பன் பண்ணும்போது இப்போ மறுபடியும் வந்து செக் பண்ணிக்கலாம். டோர் க்ளோஸ் பண்ணும்போது வந்து ரன் ஆகும். ரன் ஆகிற சவுண்ட் வந்து நம்மளுக்கு கேட்கும். டக்குன்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோட்டர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற டெக் வீடியோக்களுக்கு தமிழ் டெக் வள்ளிமலை சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.